டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் இன்று முதல். இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே இந்த அளவுக்கு அதிகபட்சமான ஜிஎஸ்டி எவேஷன் நோட்டீஸ் வந்தது கிடையாது. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி. அவங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 97% வந்து எக்ஸ்போர்ட். ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு வருமான வரியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ ஒருவேளை வந்து இன்ஃபோசிஸ் வெளிநாட்டில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணலைன்னு வச்சுப்போம். இப்போ 2017 பே பண்ணல, அப்போ கேட்டிருக்கலாமே, 2018 கேட்டிருக்கலாமே. எதுக்கு 7 வருஷம் சும்மா உட்காந்து இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து 32,000 கோடி? சில நாடுகளில் இது நான் நம்ம நாட்டை பற்றி பேசலை, அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நண்பர் இருப்பார், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, உங்கள் கம்பெனி வந்து அந்த நண்பருக்கு விற்ற சொல்லுவாங்க. நீங்கள் விற்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொய் கேஸ் போடுவாங்க. நீங்கள் ஜிஎஸ்டியை மாற்றிட்டீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. பொருளாதாரமே அவங்கள சார்ந்து இருக்குது. அதுவும் இவ்வளவு பெரிய டேக்ஸ் எவேஷன் அப்படிலாம் வரும்போது இதை வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நேரடியாக வந்து பப்ளிக்கில் வந்து சொல்கிறது, ப்ரெஸ்ஸில் சொல்கிறத விட்டுட்டு அவங்க வந்து அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருந்தால் அது நல்லாயிருக்கும். நேரடியாக எடுத்த உடனே பப்ளிக் வந்தால் பங்குச்சந்தைகள் ரியாக்ட் ஆகும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்ம நாட்டின் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையும். ஒரு அரசாங்கமோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டை இதெல்லாம் எப்படி பார்த்துன்னு சும்மா இருக்கிறாங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தரையா அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 32,000 கோடி வந்து வரி ஏய்ப்பு செய்து விட்டதாக, டேக்ஸ் எவேஷன் பண்ணி விட்டதாக ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்கம் டேக்ஸ்லேருந்து. அதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து? முதல்ல இந்த ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல விளக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஃபோசிஸ் விஷயத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் வந்து சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு இருந்தது. பொருள்கள் மேலே அந்த வரியும் இருந்தது. அது வந்து வேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் டேக்ஸோ அல்லது கூட்ஸ் டேக்ஸோ நீங்கள் பே பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து, ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டாங்க. அப்போது இது வந்து அரசாங்கத்தால் வந்து ஒரு நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனால் பெருமளவு வரி ஏய்ப்பு இருந்தது. இதனால் அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் குறைவாக இருந்தது. அதனால தான் வந்து இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டியில் என்ன நடக்கும்னாக்கா, இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். அப்போ நான் பல பேர்கிட்ட நான் ஜிஎஸ்டி வாங்குவேன். ஆனால் நான் வாங்குகிற மொத்த ஜிஎஸ்டியை நான் கவர்மெண்ட்டை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் எப்படி ஒரு சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நான் காசு வாங்குறனோ, அதே போல் நான் பலர்கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கின்னு நான் காசு கொடுப்பேன். அல்லது பொருட்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க. யூடியூப் சேனலில் உங்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா மாதம் ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அந்த 100 ரூபாயும் கொடுத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ரூபாயும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்று. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த தொழில் நடத்துறதுக்காக நீங்கள் ஒரு கேமரா வாங்கணும். இப்போ அந்த கேமரா வாங்கும்போது அந்த கேமரா கடைக்காரருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வருது, அதே போல் ஜிஎஸ்டி செலவும் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பொருட்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ஜிஎஸ்டி வந்தது, நீங்கள் மொத்தம் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணீங்க, அதை மைனஸ் பண்ணிக்கின்னு நெட்டு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் போதும். அப்பேரண்ட்டாக பார்க்கும்போது இது எப்படி தோணுனா, முன்னெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அவ்வளோத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அவ்வளோத்தையும் கொடுக்குறதில்ல, அதில் எவ்வளோ செலவு போக மீதியை தான் கொடுக்குறோம். அப்படின்றத லாஜிக்காக பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறையணும். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கூடிக்கினே இருக்குது. கடந்த மாதத்தில் வந்த தொகை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குனாக்கா, மக்களே வந்து இப்போ கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அரசாங்கம் நிறைய பணம் வாங்குறாங்க, நம்ம பணம் தானே அதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் சமீபத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே மாதம் எவ்வளோ ஜிஎஸ்டி நாங்கள் கலெக்ட் பண்ணுறோன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம், டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அபரிதமாக வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் இருக்குது. எல்லாரும் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லை சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பே பண்ணுறதில்ல. அவங்கள கண்டுபிடிக்கிறது, அவங்கள தண்டிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ஆனால் இந்த ஜிஎஸ்டியில் என்ன ஆகிடுது, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, அதில் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது நான் 100 ரூபாய் 1 லட்ச ரூபாய் நான் ஜிஎஸ்டி வாங்கினேன், ஒரு 20,000 ரூபாய் சுந்தருக்கு நான் அந்த ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன், அதனால் அதை கழிச்சு நான் 80,000 தான் பே பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அப்போது அரசாங்கத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும், நீங்கள் சுந்தருக்கு ஜிஎஸ்டி 20,000 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க. அப்போது அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த பிஆர் சுந்தர் அந்த 20,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத ட்ராக் பண்ணும். அப்போ பண்ணலைன்னு சொன்னால் ஈஸியாக யார் ஏமாத்துறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த ஜிஎஸ்டியில் நாம் நெட்டாக பே பண்ணுற டேக்ஸ் குறைவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மிக 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 அதிகம். ஏன்னா அரசாங்கம் செய்கிற வேலை இப்போ நம்மளே செஞ்சிடறோம். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஜிஎஸ்டி 20,000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லைங்களா, நான் அதை அரசாங்கத்துக்கு கட்டலைன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே இன்புட் கிரெடிட் கிடைக்காது. ஸோ அதாவது நீங்கள் கை செய்கிறீங்க இல்லையா, 1 லட்சம் மைனஸ் 20,000 கை செய்கிறீங்களா, அதுக்கு வந்து இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் உங்களுக்கு 20,000 ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஏன் இன்னும் சார் கட்டலை, அது சீக்கிரம் கட்டிடுங்க சார், கட்டினா தான் சார் எனக்கு அங்கே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க. ஒரு அரசாங்கம் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணாது, நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க. அதே போல் நான் யாருக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் வந்து ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அரசாங்கத்துக்கு காசு போகுது. ஸோ முன்ன கிராஸ் டேக்ஸ் வந்ததை விட இப்போ நெட்டு டேக்ஸ் வர்றது வந்து அதிகங்களா. ஓகே, இது வந்து ஜிஎஸ்டியினுடைய ஒரு மிக மிக ஒரு நல்ல விஷயம். பெரிய லூப் போல் எதுவும் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் உலகம் முழுக்க பெரும்பாலான நாடுகள் வந்து ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ ஒரு கேள்வி வருது, நான் இப்போ என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருந்தீங்கனால் நான் அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலைனால் உங்களுக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. ஆனால் நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு வித்தின் ரீசனபிள் டைமில் நான் அதை பே பண்ணலைன்னா ஏன் பே பண்ணலை நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க. அப்போ யாராலையும் ஏமாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இன்ஃபோசிஸ் எப்படி 32,000 கோடி ஏமாற்றிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது பெரிய கேள்வி, இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே இந்த அளவுக்கு அதிகபட்சமான ஒரு ஜிஎஸ்டி எவேஷன் நோட்டீஸ் வந்தது கிடையாது. அப்போது இவங்களுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் கொடுத்தவங்களாம் கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கப்புறமா விவரமாக போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி, சாஃப்ட்வேர் தயாரித்து விற்கிறாங்க. அவங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 97% வந்து எக்ஸ்போர்ட். ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு வருமான வரியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளார பயன்படுத்துகிற பொருட்களுக்கோ அல்லது சேவைகளுக்கோ மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி பார்க்கணும். வெளிநாட்டுக்கு அது பொருந்தாது. ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துங்க. சிங்கப்பூரில் வந்து 9% ஜிஎஸ்டி இருக்குது. நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன். நான் போய் ஒரு கோல்டு கடையில் போய் நான் ஒரு கோல்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், நான் என்னை வந்து 9% ஜிஎஸ்டி பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதே நீங்கள் போய் இங்கேருந்து டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கோல்டு வாங்கினீங்கனால் அந்த 9% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஜிஎஸ்டியினுடைய கான்செப்டே என்னென்னா, பொருள்களோ அல்லது சேவையோ வித்தின் த கண்ட்ரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஸோ பொருளாக இருந்தாலும் சேவையாக இருந்தாலும் உள்நாட்டிலேயே பயன்படுத்தப்பட வேண்டும், அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி. வெளிநாட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கன்சியூம் பண்ணுறது உள்நாட்டுக்குள்ளேயா இருக்கணும். உள்நாட்டுக்குள்ளே சேவையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கன்சியூம் பண்ணுறது உள்நாட்டுக்குள்ளார. நீங்கள் எவ்வளோ பொருள் தயாரித்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த எவ்வளோ பொருள் அங்கே கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி. அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி. அது இப்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து வெளிநாடுகளில் நிறைய ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து சில சர்வீசஸ்லாம் இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க சேவை வரி கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்க, அது வெளிநாடு, அதுக்கு சேவை வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, இது வந்து மக்கள் வந்து யாரை நம்புகிறாங்க? பெரும்பாலான ரீட்டைல் பீப்புள், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க, அவங்க ஒரு மேஜர் சங்க் இருப்பாங்க. அவங்க வந்து இது வந்து இன்ஃபோசிஸ் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் வரும்போது அந்த பங்கினுடைய விலைகள் 10, 20, 30% அப்படின்ற அளவுக்கு இறங்கும். ஆனால் இவ்வளவு பெரிய, அதாவது இந்தியாவிலேயே, இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத
அளவுக்கு அதிகபட்சமான ஒரு டேக்ஸ் எவேஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆனால் பங்குச்சந்தைகளில் அது பெருசாக எதிரொலிக்கல. இன்ஃபோசிஸ் வந்து இன்றைக்கி ஒரு 1% கம்மியாக தான் இறங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்போதைக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா மக்கள் எடுத்துக்கலை. இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுனாக்கா, இப்போ இன்ஃபோசிஸுங்கிறது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, காலங்காலமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியோ இல்லை வேறு சில கம்பெனிகளோ பெரிய அளவுக்கு வீழ்ச்சி சந்திச்சிருக்கிறாங்களே, பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து அலிகேஷன்ஸ் வச்சு? வோடாஃபோன் ஐடியான்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது ஒரு வெளிநாட்டு நிறுவனம். அவங்களுக்கு வந்து 20,000 கோடி டேக்ஸ் எவேஷன் நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்க. அப்போதைக்கு அதுதான் வந்து ஹையஸ்ட்டு. இப்போ தான் இன்ஃபோசிஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஹையஸ்ட் ஆகிடுச்சு. அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களோட நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அது வந்து ஒரு பல நாடுகளோடு இருக்கிற உறவுகள் கூட நமக்கு பாதிக்கப்படலாம். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னும் போது ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்களாம் வந்து ஒரு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. பொருளாதாரமே அவங்கள சார்ந்து இருக்குது. இந்தியாவில் இருக்க டாப் 5 கம்பெனிஸில் இன்ஃபோசிஸ் ஒன்று. ஸோ இவ்வளவு பெரிய நிறுவனங்கள், அதுவும் இவ்வளவு பெரிய டேக்ஸ் எவேஷன் அப்படிலாம் வரும்போது இதை வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நேரடியாக வந்து பப்ளிக்கில் வந்து சொல்கிறது, ப்ரெஸ்ஸில் சொல்கிறத விட்டுட்டு அவங்க வந்து அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருந்தால் அது நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மேலேயோ அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயோ கொஞ்சம் நம்பிக்கை குறைகிறது. அப்போது ஒருவேளை வந்து இன்ஃபோசிஸ் வந்து வெளிநாட்டில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணலைன்னு வச்சுப்போம். 7 வருஷமாக பே பண்ணல. 2017 அவங்க பே பண்ணலை. அப்போ 2017 பே பண்ணல. அப்போ கேட்டிருக்கலாமே, 2018 கேட்டிருக்கலாமே. எதுக்கு 7 வருஷம் சும்மா உட்காந்து நின்றுட்டு இப்போ திடீர்னு வந்து 32,000 கோடி? அப்போ ஏதோ ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குதா, இல்லை இன்கம் டேக்ஸ் மேலே ஒரு கேள்வி எழும்போது இல்லையா, இவ்வளோ நாள் காலதாமதமானதுக்கான காரணம் என்ன, இல்லை ரொம்ப லெத்தார்ஜிக்காக கையாளுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெலாம் எழும்பல மக்கள் பார்க்குறவங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நடக்குதுன்றது மட்டும் நிச்சயமாக மக்கள் நம்புகிறாங்க. அது ஏதோ நடக்குதுன்றது ஏதாவது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உண்டான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையா? ஸோ இது வந்து, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டை இதெல்லாம் எப்படி பார்த்துன்னு சும்மா இருக்கிறாங்க? இது வந்து அதாவது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு பெருசாக வந்து பாதிக்கப்படாது. ஆனால் இது இன்ஃபோசிஸ் மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது வந்து ஒரு பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏதோ ஒரு மோட்டிவ் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ எங்கேயோ இருக்குது. ஸோ அப்படின்றது தான் உண்மை. சில நாடுகளில், இதை நான் நம்ம நாட்டை பற்றி பேசலை, சில நாடுகளில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நண்பர் இருப்பார். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க. உங்கள் கம்பெனி வந்து அந்த நண்பருக்கு வித்துற சொல்லுவாங்க. நீங்கள் விற்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மேரில் ஏதாவது ஒரு பொய் கேஸ் போடுவாங்க. நீங்கள் ஜிஎஸ்டியை மாற்றிட்டீங்க, அதை பண்ணிங்க, இதை பண்ணிங்க. இது வந்து பல நாடுகளில் இது நடக்குது. நான் நம்ம நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் பல நாடுகளில் இது மாதிரி நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுனால், யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்களோ, ஒரு அல்டீரியர் மோட்டிவ் ஏதோ இருக்குதோ அப்படின்னு அதெல்லாம் இருந்ததுனால் அதெல்லாம் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லதில்லை. கவர்மெண்ட் பாடிஸ் வந்து கூடுதல் பொறுப்போடு இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து ஒரு அரசு துறை வந்து பொறுப்போடு இயங்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக. நானே ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, திடீர்னு என் வீட்டில் 1 கோடி ரூபாய் காணாமல் போச்சு. நான் உங்கள் மேலே சந்தேகப்படுறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த 1 கோடி ரூபாய் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். மற்றபடி உடனடியாக போலீஸுக்கு போய் ப்ரெஸ்ஸுக்கு போய் உங்களை அவமானப்படுத்துறது வந்து என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நிறுவனம் வந்து உண்மையிலே ஒரு 32,000 கோடி ரூபாய் டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருந்தாங்கனாலும், உண்மையிலே பண்ணியிருந்ததாக வச்சுக்கினாலும், இவங்க வந்து நேரடியாக வந்து ப்ரெஸ்ஸுக்கு பப்ளிக்கு எல்லாம் சொல்கிறத விட்டுட்டு அந்த நிறுவனத்தோட தனியாக பேசி அது எப்படி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அது அந்த சமாதானம் பேச்சுவார்த்தை உடன்படலை, எதுவுமே முடியலை அப்படின்னா கடைசி ரிசோர்ட்டாக தான் வந்து இவங்க பப்ளிக் வரணுமே தவிர, நேரடியாக எடுத்த உடனே பப்ளிக் வந்தால் பங்குச்சந்தைகள் ரியாக்ட் ஆகும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்ம நாட்டின் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடந்த 7-8 மாதத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 30% ஏறி இருக்குது. ஆனால் இவ்வளவு ஏறுமுகத்தில் பங்குச்சந்தைகள் இருந்தாலுமே வெளிநாட்டினர்
தொடர்ந்து நம்ம நாட்டில் பங்குகளை விற்றுக்கினா வராங்க. வெளிநாட்டினர் 1,00,000 கோடி என்ற அளவுக்கு கடந்த 6-7 மாதத்தில் இந்தியாவில் பங்குச்சந்தைகளில் விற்பனை செய்திருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குமா? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஏதாவது பெரிய தவறு நடந்தால் உடனடியாக கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு 10 வருஷம் உட்காந்து நின்றுட்டு அது 10 வருஷம் கழிச்சு நீ 50,000 கோடி ஒரே நாளில் கொடு அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாருமே வந்து ஒரு பொறுப்போடு நடக்கணும். செயலை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் செய்த விதம் அதை வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு இது கொடுக்காம ஒரு பப்ளிக் வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன் டைவல்ஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து பப்ளிக்கு தெரியாமல் பார்த்துன்னு இருந்தாங்கனால் அது நல்லது. இன்ஃபோசிஸ்னுடைய முன்னாள் உறுப்பினர் அது ஒரு அங்கமாக இருந்த மோகன்தாஸ் பாய் அவர்கள் வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதை பற்றி நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் இப்போ தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொதுமக்களுடைய எண்ணம், அதை தான் அவர் பிரதிபலிச்சிருக்கிறாரு. மோகன்தாஸ் பாய் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்ஃபோசிஸ். அவர் இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பிரச்சனை வரும்போது பேசுகிறாரு. ஆனால் பொதுவாகவே நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னால் இந்தியாவை பற்றி அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இது ஒரு டேக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். மொரிஷியஸ்லேருந்து வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு இருந்தது 2017 வரைக்கும். 2017 இவங்க என்ன பண்ணாங்க, இந்திய அரசாங்கம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து மொரிஷியஸ்லேருந்து முதலீடு பண்ணுறவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க எல்லோரும் ஒத்துக்கினாங்க. அப்படின்னா இதுக்கு மேலே நாங்கள் முதலீடு பண்ணுறவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணிவிடுவாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அது வந்து கிராண்ட் ஃபாதரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது சரி. இப்போ திடீர்னு இந்த வருஷம் வந்து 2017 முன்னாடி முதலீடு பண்ணவங்களும் இப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். அப்போது ஒரு அரசாங்கத்து மேலே மக்களுக்கு என்ன எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு 25% வரி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி என்ன பண்ணி நீங்கள் வந்து சைனாவில் வந்து 30% கேட்குறாங்க, ஹாங்காங்கில் 28% கேட்குறாங்க, வேறு ஒரு. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லா நாட்டோட இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்து தொழிலை தொடங்குறீங்க. தொழில் தொடங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு திடீர்னு நீங்கள் இங்கே 50% டேக்ஸு அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம அந்த நாட்டுக்கே போயிருக்கலாமே. அப்போது நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்து குறையும். ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் இன்று முதல்.